ஹாய் தர்மபுரி மக்களே! இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போயிருந்தாரு. உழவர் சந்தைக்கு போயிருந்தாரு. ஒரு பெரிய காலிஃப்ளவர் பார்க்க இது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனா உண்மையா ரொம்ப பெருசா இருந்தது. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ₹30 தான். அவரே கட் பண்ணி குடுத்தாரு காலிஃப்ளவர. என்ன செய்யலான்னு பார்த்தா, ஒரு பாதி எடுத்து காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி பண்ணலாம். லைக் காலிஃப்ளவர் சில்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டுருக்காரு. கட் பண்ணதில நான் தான் பிரிச்சு வச்சேன். இது கொஞ்சம் பாதி காலிஃப்ளவர் சில்லிக்கும், பாதி நெக்ஸ்ட் டே சமைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். இது எப்படி செய்றதுன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் ஃபர்ஸ்ட்டு வந்து மேல ஏதாச்சும் பிளாக்கா இருந்ததுன்னா, அதெல்லாம் கட் பண்ணி போட்டுறணும். கட் பண்ணி போட்டுட்டு, சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு அடுப்புல வந்து கடாய வச்சு அதில தண்ணி ஊத்திக்கணும். தேவையான அளவு அந்த காலிஃப்ளவர் மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சால்ட் போடணும். சால்ட் எதுக்குன்னா, அதில இருக்கிற கிருமியெல்லாம் கொஞ்சம் கொல்றதுக்கு தான் நம்ம அதில சால்ட் போடுறோம். ப்ளஸ் வந்து புழு ஏதாவது இருந்தா கூட நம்ம சால்ட்டும், மஞ்சத்தூளும் போடும்பொழுது அது செத்துடும். ப்ளஸ் கண்ணுக்கும் தெரியும் புழு எதா இருந்தாலும். ஆனா இந்த காலிஃப்ளவர் உண்மையாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. புழு அந்த மாரி எதுவுமே இல்ல. சால்ட் வந்து இப்ப தான் நான் ஆட் பண்றேன். ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன். மஞ்சள் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் விட்டேன் பாயில் பண்றதுக்கு. ஓகே. அது நல்லா ஒரு மாதிரி பிளான்ச் ஆயிடுச்சு. அது பிளான்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணேன். பார்த்தீங்கன்னா, நானே வீட்ல ஹோம்மேடா பண்ணது தான். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் மேரினேஷனுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஒரு 1 ஸ்பூன் வந்து தூளுப்பு, சால்ட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், மொளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மொளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் அ சம்டைம்ஸ் சில பேர் வந்துட்டு வேற ஏதாச்சும் ஹோம்மேட் மசாலா கூட ஆட் பண்ணலாம். நான் இதில கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு வீட்லயே செஞ்ச மல்லித்தூள், வீட்லயே அரைச்சேன். மல்லி விதை வாங்கி அத அரைச்சது மல்லித்தூள். அந்த மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, க அரிசி மாவு. இது இது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணேன். ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு, அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணேன். அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு, தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு, ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு, நல்லா வந்துட்டு கிளறணும். கிளறிட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவர போட்டு, நல்லா அதில மேரினேட் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிரணும். இது நான் பொரிக்கிற வீடியோ வந்து இதில ஸ்கிப் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணா, காலிஃப்ளவர் சில்லி ரெடி. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இவ்வளோதான் சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் தான். கலர் பவுடர் சில பேர் போடுவாங்க. ஆனா, கலர் பவுடர்லாம் வந்து உடம்புக்கு நல்லதில்ல. அதனால நான் கலர் பவுடர் போடல. என்ன இப்படி மஞ்சளா இருக்கேன்னு நெனைக்காதீங்க. பொரிச்சதுக்கப்புறம் உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. ட்ரை.